Raisins Croissant எவ்வளோ ஃப்ளேக்கியா லேயர்ஸா சாஃப்டா இருக்கு பாருங்க. கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சுகர் அண்ட் சாக்லேட் croissantம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zaag கிச்சன். இன்னைக்கு நம்ம Zaag கிச்சன்ல பார்க்க போறது croissant ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை வந்து பஃப் பாஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஞ்ச் ரெசிபி. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் அண்டு டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ரெய்சின்ஸோட டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து croissant செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம செய்கிற இந்த ரெய்சின்ஸ் croissant வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளேக்கியாக லேயராக இருக்கும். இனி croissantை வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் croissant அண்டு சாக்லேட் croissantன்னு நம்மளே கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான croissant pastry ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 250 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து வெதுவெதுப்பாக இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட வெண்ணிலா பவுடர் 8 கிராம் சேர்த்துக்கிறேன். இது 1 டீஸ்பூன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வெண்ணிலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேர்க்குற ஈஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டோ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 1/4 கப்பு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவையும் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண தான் போகிறோம். இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சுட்டு முதல்ல 1 கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். இப்போ மாவு வந்து ஈஸ்டோட நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து 3 கப்பு மாவு சேர்க்க போகிறேன். மாவு வந்து மொத்தமாக சேர்த்துறாம ஒரு கப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் 2வது கப்பு மாவையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ 3வது கப்பு மாவையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். 3வது கப்பு மாவு சேர்க்குறப்ப மாவு வந்து ஃபுல்லாக சேர்த்துறாம கொஞ்சம் மீதம் வச்சுக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு கலந்ததுல கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால 3வது கப்பில் மீதம் எடுத்து வச்சிருந்த மாவையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். எனக்கு 3 கப்பு மாவு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இப்போ நம்ம கலந்த டோ பார்த்தோம்னா ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் croissant வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து gluten ஃபார்ம் ஆகிறதுக்காக மறுபடியும் இதை 5 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். உள்ளங்கைகளை வச்சு அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு மாவில் வந்து gluten ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து இருந்ததை விட இன்னும் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை அதே பவுலில் வச்சுட்டு இதை வந்து கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு டவலால் கவர் பண்ணிவிட்டு வார்ம் பிளேஸில் 1 to 2 ஹவர்ஸ் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம வச்சிருக்க மாவோட அது வந்து டபுள் த சைஸ் வந்து பொங்கி வரும். நீங்கள் மினிமம் 1 ஹவர் இல்லைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி பொங்கி வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 1.5 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாவு வந்து பொங்குனாதான் நம்ம செய்கிற croissant வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் ஒரு தடவை கலந்துக்கலாம். இதில் ஏர் பபிள்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரெட் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ கைகளால் இந்த மாதிரி லென்த்தியாக உருட்டிக்கணும். இதை வந்து உருண்டைகள் வர மாதிரி ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். பால்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பால்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 கப்பு மாவுக்கு வந்து 8 உருண்டைகள் கிடைச்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி மாதிரி விரிக்கணும். இப்போ போர்டில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோல் பண்ணுற ஒவ்வொரு ரொட்டியுமே ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருண்டைகளை உருட்டுறப்ப அப்பப்போ மாவால் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நான் 8 உருண்டைகளையுமே இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். croissantக்கு வந்து இனி செய்கிற ஸ்டெப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ரொட்டியை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியாக இல்லாமல் இந்த அளவு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டரை வந்து ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ரொட்டிக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும்.
ஆனால் பட்டரை வந்து எல்லா இடங்கள்லையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவரால் மறுபடியும் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரொட்டிக்கு மேலே ரெண்டாவதாக செஞ்சு வச்சுருந்த ரொட்டியை வந்து இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலேயும் பட்டரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் கார்ன்ஃப்ளவரால் டஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லா ரொட்டிக்கும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ தான் நம்ம croissantல வந்து லேயராக ஃபார்ம் ஆகும். இப்போ நான் எல்லா ரொட்டிலையுமே பட்டர் அப்ளை பண்ணி கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போர்டில் மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சப்பாத்திஸை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொட்டி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை வந்து ஈஸியாக நம்ம விரிச்சிடலாம். பூரிக்கட்டையால் நல்லா தேய்ச்சி விரிச்சுக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கங்க. நான் நல்லா செவ்வகமாக பெருசாக விரிச்சுக்கிட்டேன். ரொம்ப தின்னாக மெல்லீஸாக விரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தளவு விரிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 80 கிராம் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஈவனாக பேஸ்ட்ரி மேலே அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரி ஜாம் தான் இல்லை, ஆப்பிள், ஆப்ரிகாட், பைனாப்பிள் ஜாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான நீங்கள் எந்த ஜாம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜாம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ 50 கிராம் உலர் திராட்சை அதாவது ரெய்சின்ஸ் சேர்த்துக்கிறேன். கிரீன் கலர் அண்டு ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி வந்து அளவு இவ்வளோதான் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். இப்போ சைடில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள எட்ஜை வந்து இந்த மாதிரி நைஃபால் கட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், ரோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணோம்னா சர்க்கிளாக கட் ஆகாது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். வீடியோவில் இருக்கிற மாதிரி த்ரெட்டு வச்சு சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பாருங்கள், இந்த திக்னஸ்லையும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை விட மெலிசாக வந்து கட் பண்ணணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிட்டேன். 3 கப்பு மைதா மாவுக்கு 10 பீஸ் மேலேயே கிடச்சிது. இப்போ இதை நான் பேக்கிங் ட்ரேல வந்து ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு ரோலையும் கையை வச்சு லைட்டாக தட்டி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் சர்க்கிளாக ஷேப் வரும். இப்போ இதை காட்டன் டவலால் கவர் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேஸ்ட்ரி நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கரு எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒவ்வொரு ரோல் மேலேயும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மில்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நான் அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். இப்போ நான் croissant வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். நல்ல கோல்டன் ப்ரௌனாக சாஃப்டாக ஃப்ளேக்கியாக லேயர்ஸாக இருக்குது பாருங்கள். இன்னும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் croissant செய்கிறதுக்காக 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் croissant வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் croissant செய்கிறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இந்த croissant மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பால்ஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லேயர்ஸ் டேஸ்டி அண்டு சாஃப்டான croissant ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.